குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ் இலக்கணத்தில் 4 வகை சொற்கள் அப்படிங்கிற இந்த இலக்கண பகுதி 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 3ஆம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா சொல்லில் 4 வகை இருக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்னால் ஒருத்தருடைய பெயரை சொல்லக்கூடியது பெயர்ச்சொல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாரதி. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்தோட பெயரை சொல்லக்கூடியதும் பெயர்ச்சொல். வினைச்சொல்னு பார்த்தீங்கன்னா இது செயலை குறிக்கக்கூடிய ஒரு வகையான சொல். இதை வினைச்சொல்லுங்கணும். வா, போ, எழுது, விளையாடு, இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்கள், அதாவது ஆக்ஷன் சொல்லக்கூடிய ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வினைச்சொல். இடைச்சொல்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் இவங்களை டிபெண்ட் பண்ணி, அதாவது சார்ந்தே இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இவங்க இடைச்சொல். இது இவங்க தனித்து இயங்க மாட்டாங்க. தந்தையும் தாயும் என்னுமை மற்றொருவர் ஐ, 2ஆம் வேற்றுமை திருக்குறள் ஐ. இந்த இடத்துல ஐங்கிறது இடைச்சொல்லாக வந்திருக்கிறதுனால இந்த வேற்றுமை உருவா கன்சிடர் பண்ணக்கூடாது. உரிச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அதாவது உரிச்சொல்ங்கிறது பெயர்ச்சொல், வினைச்சொல் இங்கே 2 பேர்த்தையும் டிஸ்கிரைப் படுத்தி சொல்லக்கூடிய ஆளுங்க தான் உரிச்சொல். எடுத்துக்காட்டு, மானா பெரிய, சாலனா மிகவும் சிறந்தது அப்படின்னு மாநகரம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.